துடிக்குது மனசு. இப்ப நம்ம கிட்ட குடும்ப நல ஆலோசகர் சாந்தினி ஸ்ரீனிவாசன் பேச வந்திருக்காங்க. சின்ன வயசுல இந்த மாதிரி குடிப்பழக்கம் மற்ற போதை பழக்கம்லாம் ஏற்படாம எப்படி தவிர்க்கலாம், பெற்றோர்கள் அவங்களுடைய பசங்களை இந்த மாதிரி பழக்கத்துக்குலாம் அடிமையாகாம பாத்துக்கிறது எப்படி, இத பத்தி சொல்ல போறாங்க. கேட்போம். வணக்கம். இந்த பையனோட கதையை கேட்டீங்க இல்லையா, தினேஷ்குமார் இன் ஸ்பெசிபிக். அவங்க அப்பாவை பார்த்துதான் கத்துக்கிட்டாரோ அப்படின்னு அவங்க அம்மாவே சொல்றாங்க. அது உண்மையா? கண்டிப்பாங்க. ஏன்னா ஒரு குழந்தைங்க எந்த ஹேபிட் பிக்கப் பண்ணிட்டாலும், இப்ப நான் அந்த ஆல்கஹால் இஷ்யூ நான் சொல்லல, இட் கேன் பி நம்ம வீட்ல யூஸ் பண்ற வேர்ட்ஸ் கூட அவங்க குழந்தைங்க அதுதான் ஃபர்ஸ்ட் பிக்கப் பண்ணிப்பாங்க. ஸோ ஆல்கஹால்ங்கிறது ஒரு சீரியஸான இஷ்யூ. அது ரெண்டு விதமான குழந்தைங்களும் இருக்காங்க. ஒண்ணு அவங்களுக்கு அவர்ஷனாவும் இருக்கலாம், அவங்க அப்பாவை பார்த்து நம்ம குடிக்க கூடாது. பட் அந்த இன்னொரு டைப் குழந்தைங்களுக்கு நம்ம ஏன் அதை ட்ரை பண்ண கூடாது, பிகாஸ் இட் இஸ் டெம்ப்டேஷன். அது நம்ம கண்ணு முன்னாடியே இருக்குது இல்லையா. ஸோ அந்த ஏஜ் வரும்போது கண்டிப்பா அவங்க ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், ட்ரக்ஸ் ஏதாவது ஒரு வாட்டியாவது அவங்க ட்ரை பண்ணிருப்பாங்க. இதை நான் சொல்றது கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி. கேர்ள்ஸும் இது ரெண்டு பேருக்கும் பொதுவானது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற பப் கல்ச்சர் நீங்க பாத்தீங்கன்னா பாதி பப்ஸ்ல கேர்ள்ஸ் தான் இருக்காங்க. சோ அது நம்ம இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம அது பாய்ஸ் தான் அது பிக்கப் பண்ணிப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ், அது ஒரு ஃபேமிலி தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொல்றீங்களா? 75% அது கான்ட்ரிபியூட் பண்றது வீட்டுல இருக்கிற ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் தான். ஏன்னா இப்போ என்ன பண்றாங்க, நீங்க இது நீங்க செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ ஹையர் லெவல் சொசைட்டி, ரொம்ப ஹை சொசைட்டி நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க என்ன பெருமையா சொல்லுங்க, நான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் என் பையனோட தான் நான் எடுத்தேன். இட்ஸ் ஹேப்பனிங். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, ஓகே அவங்களோட ஒரு ஃபர்ஸ்ட் 18 ஆனவனே ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் வித் மை சன். ஸோ அவங்களே அது ஒரு இதுவா அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுடுறாங்க. அது ஒரு விதத்துல ஒரு நல்லதும் கூட. ஏன்னா அவங்க பையன் மறைக்க மாட்டாங்க. தட் இஸ் ஒன் திங். இன்னொரு இது அது ஒரு ஹை சொசைட்டி ஸ்டேட்டஸ், ஸ்டேட்டஸ் சிம்பிள் தான் அது. இதுல இவங்க சிச்சுவேஷனை பார்க்கும்போது நான் அனலைஸ் பண்ணதுல, அவங்க அப்பா குடிக்கிறனால அவங்களுக்கு ஒரு விதமான ஃபியர். ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அவங்களால நிறுத்தது ரொம்ப கஷ்டங்க. I've seen basically அது ஆல்கஹாலிக்ஸ் கிட்ட அதை நான் ரொம்ப பார்த்துட்டேன். எஸ்பெஷலி கிராமத்துல இருந்து வரவங்க. இப்போ நீங்க சிட்டில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நிறைய அவேர்னஸ் இருக்கு, நிறைய இடங்கள் இருக்கு, நம்ம போய் நம்ம சரி பண்ணிக்கலாம். டி அடிக்ஷன் சென்டர்ஸ் ஆர் தேர். இப்போ அவங்களுக்கு the type of liquor they have இல்ல, அது it is very harmful also. உடம்புக்கு ரொம்பவே கெடுதல். ஆனா அவருக்கு என்ன பயம்னா, நம்ம பண்றோம் அதனால நம்ம பையனும் கண்டிப்பா அது பண்ணுவான் அப்படிங்கிற அது ஒரு சந்தேகம் இருந்திருக்கு. சோ அது கண்டிப்பா அவர் கேட்பாரு. அது இந்த பியர் பிரஷர்ங்கிறது இப்ப அது ஒரு சாதாரண ஒரு வேர்டு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப எது கேட்டாலும் பசங்க பியர் பிரஷர்னு சொல்றாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க பேசிக்கலா இவர் குடிக்கிறாரு. இந்த சிச்சுவேஷன் பார்க்கும்போது ஃபேமிலியை கவனிக்க அவருக்கு ரொம்ப டைம் இல்ல. சோ திடீர்னு அவருக்கு தோணும் போது என்ன கேள்வி தோணுறதோ அவங்க கேக்குறாங்க. அது அதே படிப்பு சம்பந்தப்பட்டமா கேட்டிருக்கலாம் இல்லையா? கண்டிப்பா. சோ அவங்க ஏன் ஆல்கஹால் பத்தி கேட்கணும்? ஏன்னா அவருக்கு தெரிஞ்சது ஒன்லி அவரோட ட்ரிங்கிங் ஹேபிட். அவர் ஒரு சுயநலமாவே ஆயிட்டாரு. அவங்களுக்கு அந்த ஃபேமிலி பாண்டிங்கே ரொம்ப கம்மியாயிடும் அவங்களுக்கு, இந்த பழக்கத்துக்கு அடிமையானவங்கலாம் இல்லையா? கண்டிப்பா. ஒருவேளை அந்த பாதிப்பானா அவருக்கு தெரியுது. கண்டிப்பா. இதனால இப்பதான் நான் கொஞ்சம் முன்னேறிட்டு வரேன், இந்த டைம்ல இவன் இந்த மாதிரி வழி மாறி பாதை மாறி போறது எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பையனுக்கும் தெரியுது, எனக்கு எந்த விதத்திலயும் என் ஃப்ரெண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணல, எப்படி அவரு இந்த பழக்கத்தை விடலாம்? அவங்க முதல்ல ட்ரிங்கிங் ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணதே ஃப்ராங்காங்க ஃப்ரம் 10th ஸ்டாண்டர்ட். சில பேர் ஐ கேன் ஈவன் சே ஃப்ரம் 8th ஸ்டாண்டர்ட். அது அவங்க இதை பொறுத்து இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் டெஃபினட்டா அது ஒண்ணு. அண்ட் இது எப்படி தவிர்க்கலாம்னா, பேரண்ட்ஸ் எப்போதும் அலர்ட்டா இருக்கணுங்க. இப்ப நீங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய ஃபாதர்ஸ் ட்ரிங்க் பண்ணுவாங்க. பட் அவங்க அது ஒரு பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. ட்ரிங்க் நான் சொல்றது நீங்க யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட். இப்ப ட்ரிங்க் பண்றவங்க எல்லாரும் ஆல்கஹாலிக்ஸ் இல்ல. ஆமா. சோ அதே டைம் அவங்க ஃபேமிலிக்கும் அட்டென்ஷன் கொடுக்கணும். சோ தி மதர் ஆல்சோ பிளேஸ் a very important role. இப்ப என்ன ஆயிடுங்க, மதரோட பாதி பிரச்சனை ஃபாதர் ட்ரிங்க் பண்றது. சோ அவங்களுக்குள்ள சண்டை. சோ இதுல யாரு நெக்லெக்ட் ஆகுது? குழந்தைங்க நெக்லெக்ட் ஆயிடுறாங்க. சோ பாதி ஹேபிட்ஸ் இதுல பிக்கப் ஆகுது இதனாலதான், பிகாஸ் ஆஃப் மேரிட்டல் டிஸ்கார்ட். அவங்களுக்கு அவங்க குழந்தைங்க மேல அவங்க அட்டென்ஷன் கொடுக்கற பாதி நினைப்பு அவங்க ஹஸ்பண்ட் பத்தியே இருக்கும்.
சோ இவங்க ஒரு மாதிரி நெக்லெக்ட் ஆயிடுறாங்க. சோ அவங்க அந்த ஏஜ்ல அவங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ற ஒரு பக்குவம் இல்ல. அது கண்டிப்பா அது எந்த லெவல்ல வேணாலும் அடிக்ஷன் பிக்கப் பண்ணிக்கலாம் என்ன கேட்டீங்கன்னா. ஈவன் ஒரு ஐ ஷுட் சே இன்சிடென்ட், ஒரு 24 வயசு பையன் இந்த ஹாஸ்பிட்டல், ஐ saw him ஃபார் அடிக்ஷன் ஃபார் ட்ரக்ஸ். அவன் ஒரு எஜுகேட்டட் பாய். வீட்ல வந்து அப்பா ஒரு நல்ல வேலையில இருக்காங்க, அம்மா வந்து ஷவரிங் வித் ஆல் தி லவ். பட் இது எப்படி இந்த கனெக்ஷன் சில சமயம் நம்மளுக்கு இட்ஸ் வெரி எக்ஸாக்ட்லி அது எப்படி அப்படி ஆயிருக்கும் டாக்டர்? தட்ஸ் பிகாஸ் அகைன் வித் ராங் ஃப்ரெண்ட்ஸ். சோ நம்மளுக்கு வந்து மெச்சூரிட்டி நம்ம எந்த லெவல்னு நம்ம டிஃபைன் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டங்க. நம்ம நினைக்கிறோம் 24 வயசுனா ஐயோ அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், ஓகே ஹீஸ் ரெடி ஃபார் மேரேஜ். அவங்க பேரண்ட்ஸ்க்கு என்னன்னா, ஒரு காலேஜ் முடிச்சு பையன் வேலைக்கு போறான்னா அவன் மெச்சூர் ஆயிட்டான், சம்பாதிக்கிறான், சோ எல்லாம் செட். அதுவே இல்லைங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு மனக்குறை இருக்கும், பணம் வேலை எல்லாமே இட் டசன்ட் மீன் மெச்சூரிட்டி. பட் யூ ஷுட் பி ஏபிள் டு டிஃபரன்ஷியேட் எது நல்லது எது கெட்டதுன்னு ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா ஏஜ்லயும். இல்ல அந்த ட்ரஸ்ட்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த ட்ரஸ்ட் தானே பேரண்ட்ஸ் வந்து நம்பிக்கை வைக்கிறாங்க இல்லையா? பசங்க வந்து என் குழந்தை என்னைக்குமே தப்பான வழியில போக மாட்டான், தப்பான பழக்கத்துக்கு அடிமை ஆக மாட்டான்னு நம்பிக்கை வைக்கிறது தவறா போயிடுதா? அது தப்புங்கிறேனா. இந்த காலத்து பேரண்ட்ஸ் சந்தேகத்தோட இருக்கிறது தான் ரொம்ப நல்லதுங்கிறேனா. பிகாஸ் அவங்க வந்து சந்தேகப்படுறதுல தப்பே கிடையாது. பிகாஸ் அவங்க சின்ன சின்ன சந்தேகம் இருந்தாலும் அது வந்து அவங்க லவ்வுக்கும் நீங்க அந்த சஸ்பிஷனுக்கும் வந்து நம்மளுக்கு வித்தியாசம் தெரியணும். இப்ப பசங்க எப்போதுமே நம்ம மேல கோவப்படுவாங்க, எப்ப பார்த்தாலும் நீ என்ன சந்தேகப்பட்டு. ஆமா, அது வந்து அந்த பேரண்ட்ஸ் ஒரு நல்ல ஸ்பிரிட்ல எடுத்துக்கணும். ஆமா, நான் சந்தேகப்படுறது ஒரு நல்லதுக்காக தான். அந்த சந்தேகப்படனால தான் நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரிங்கிங் ஹேபிட்டோ இல்ல ஃபர்ஸ்ட் ட்ரக் அடிக்ஷன் ஹேபிட்டோ நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். So they should have the knack for that. அது parents alert இருக்கணும். Mainly mothers have to play a very important role because fathers வந்து எப்போதும் பிஸியா இருப்பாங்க வேலையில. சோ இது வந்து அப்பாக்கு அந்த பழக்கம் இல்ல, எந்த ஒரு க்ளோஸ் ஃபேமிலி சர்க்கிள்ல பழக்கம் இந்த மாதிரி எந்த பழக்கமே இல்லாத ஒரு குடும்ப சூழலில கூட அந்த அட்டென்ஷன் இல்லாம போகும்போது பசங்க இப்படி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? கண்டிப்பா அட்டென்ஷன் இல்லாம. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். இப்ப வந்து இப்போ ஃபேஷன் என்னன்னாங்க, குழந்தைங்களுக்கு வந்து இப்ப பாக்கெட் மணி கொடுக்கறது தான் பெரிய ஃபேஷன். இப்ப வந்து ஸ்கூல்ல போனா காலேஜ் போனாலும் ஒரு கம்பேரிசன். எங்க அப்பா வந்து வாரத்துக்கு 500 ரூபாய் கொடுக்கறாங்க, அதே கொஞ்சம் லோவர் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி அவனுக்கு ஒரு 100 rupees ஏதாவது கிடைச்சிருக்கலாம். சோ யூ ஃபைண்ட் இந்த மாதிரி இந்த சிட்டில நீங்க நிறைய ட்ரக் பெட்லர்ஸ் எல்லாம் இருக்காங்க. சோ தே நோ ஹவு தே திங்க் ஓகே நம்மளுக்கு குவிக் மணி பண்ணணும். ஓகே, சோ அவங்க வந்து இந்த மாதிரி இவங்க கிட்ட எல்லாம் மாட்டின்றாங்க. யூ டூ திஸ் ஃபார் மீ, நீ இது பண்ணேன்னா உனக்கு ஒரு 100 rupees கிடைக்கும். சோ அப்படிதான் அவங்க தவறான வழியில போனா தட் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட். இன்னொன்னு வந்து அட்டென்ஷன் இல்லாம இருக்கிறது. இது ரெண்டும் முக்கியமா. அப்போ கொஞ்சம் both are expensive addiction. உங்களுக்கு ஒரு பாட்டில் வாங்கினாலும் it's an expensive addiction. Even drugs are equally an expensive thing. இந்த பழக்கம் வந்து அந்த அடிமையார அந்த ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு வேற தவறுகளும் செய்ய தூண்ட ஆரம்பிக்கப்படுறாங்க இல்லையா? கண்டிப்பா. they'll be tempted to அடுத்து அந்த பணத்தை அவங்க எப்படி சீக் பண்ணுவாங்க, அந்த மாதிரி அடுத்த ஸ்டேஜ். கண்டிப்பா. இப்ப வந்து இதுல பேரண்ட்ஸ் எப்படி அலர்ட்டா இருக்கணும்னா, நம்ம பர்ஸ்ல இருந்து பணம் காணாம போகாது, நம்ம வீட்ல இருந்து நம்ம நகை காணும். அண்ட் வந்து எவ்ரி பேரண்ட்டுக்கு வந்து ஒரு குழந்தைங்களோட ரூம போய் நான் அவங்க சர்ச் பண்றதுக்கு அது கண்டிப்பா ஒரு உரிமை இருக்கு. அவங்க இல்ல அவங்களுக்கு தெரியாம பட் அவங்க கேட்டானா கூட எஸ் எனக்கு ரைட் இருக்கு, நீங்க என் கூட இருக்கிற வரைக்கும் என்னோட பொறுப்புல தான் இருக்கீங்க. அது வந்து பேரண்ட்ஸ் அடிச்சு சொல்லணும். அவங்க வந்து என்னலாமா பேசுவாங்க. இப்போ நவ் சில்ட்ரன் ஆர் வெரி ஸ்மார்ட். நான் 18 ஆயிட்டேன், நான் மேஜர் ஆயிட்டேன், உன் மேல கேஸ போடுவேன், பரவாயில்ல போடு. தீஸ் ஆர் ஆல் ஒரு என்ன சொல்றது, ஒரு they try to manipulate the situation. நான் 21 ஆயிட்டேன், I'll move out. சரி மூவ் அவுட் பண்ணிக்கோ. அப்படிதான் பேரண்ட்ஸ் should deal. அவங்க வந்து என்னெல்லாமோ ஒரு பிளாக்மெயில், இமோஷனல் பிளாக்மெயில் வந்து அவங்க எந்த அளவுக்கு வேணாலும் போவாங்க. ஈவன் இன் நார்மல் சர்க்கம்ஸ்டன்சஸ் நான் சொல்றது. சோ இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா. அண்ட் எஸ்பெஷலி ஸ்டடீஸ் டிக்ளைன் ஆகுது. அண்ட் இந்த மாதிரி அடிக்ஷன் இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் சர்க்கிள் கட் பண்ணிடுவாங்க. That is one of the major how you can find out an addict. Friend circle cut பண்ணிடுவாங்க because அவங்க வந்து they prefer loneliness because அவங்க வந்து because in the drugs and alcohol நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க ரொம்ப மூளையே ரொம்ப மந்தமாயிடும். அவங்களுக்கு வந்து அந்த திங்கிங் கெப்பாசிட்டி அவங்க இதுவே ரொம்ப டல் பண்ணிடும், பிரெயினை ரொம்ப டல் பண்ணிடும். சோ அவங்க வந்து ஒரு சோஷியல் இதுல இருக்கிறது ரொம்ப ரேர். அந்த நெட்வொர்க்கிங்லாம் இல்லாம கண்டிப்பா தனியா இருந்தா அலூஃப் ஆயிடுவாங்க, கம்ஃபர்டபிளா. ஆமா, அண்ட் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க வந்து உள்ள போய் ரொம்ப நேரம் நிறைய எனக்கு இந்த மாதிரி குவரிஸ் வருது. அவங்க உள்ள போய் 1 hour அது பூட்டிட்டு இருக்காங்க மேம், அவங்க என்ன பண்றானே தெரியாதுன்னு. அப்ப நான் கேட்பேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுல? சோ
So as a mother or father, anyone can take the responsibility. அப்பாக்கு வந்து ஆஃபீஸ் மட்டும் வேலை கிடையாது. வந்த உடனே every father should அவங்க வந்து ஒரு ஃபாதர் ஃபிகரா நான் வீட்டுல இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தைரியம், ஒரு பயம் அந்த பசங்களுக்கு வந்துடுச்சுன்னா அது வந்து இந்த மாதிரி இதுக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப கம்மி. இப்போ இவங்க ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் தினேஷ்குமார், அவங்க அப்பா அம்மா 3 பேர்ல அவங்க அண்ணனும் இருக்காரு. Who should take the first step? ஒரு ஹார்மனி, ஒரு இந்த டிஸ்கார்ட் எல்லாம் போய் குடும்பம் பழையபடி வரணும்னா முதல்ல அப்பா வந்து அவர் வந்து ரியலைஸ் ஆக்சுவலி இன்னும் நிறைய வீட்டுல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்ப இவங்க கேஸ பாத்தீங்கன்னா இவங்க வந்து இவர் வந்து வீட்டுல குடிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இவர் வந்து வெளியில போய் குடிச்சிட்டு வராருன்னு ஐ ஃபீல். அந்த மாதிரி சில சிச்சுவேஷன்ஸ்ல இட் கேன் ஹேப்பன். சோ அந்த மாதிரி இதுல வந்து அவங்க சன்னோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ நீங்க ஐ திங்க் இந்த பையன் திருப்பி படிக்கலையா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும்ன்றீங்க. கண்டிப்பா பேரண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும். பிகாஸ் அவருக்கு வந்து ஒரு கைடன்ஸ் வேணும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல ஒரு லவ், அஃபெக்ஷன் அண்ட் கைடன்ஸ் வேணும். இவர் வந்து சும்மா திரும்ப திரும்ப நீ பண்ணியான்னு கேக்குறதுல பிரயோஜனம். இனிமே இதெல்லாம் பண்ண வேண்டாம். இல்ல அவர் மைண்ட் அந்த பையனை வந்து ஏதாவது ஒரு கோர்ஸ்லயோ ஏதாவது ஒரு இதுல என்கேஜ் பண்ணணும். இவங்களுக்கு வந்து ஐடியல் மைண்ட் இல்லையா, வீட்லயே இருந்தா திருப்பி இதே மாதிரி பழக்கத்துக்கு அடிமையாவது இட்ஸ் வெரி காமன். சோ இதுல வந்து மதர் ஆர் ஃபாதர் 2 பேரும் ஈக்குவல் ரோல் பிளே பண்ணுவாங்க. இப்ப சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுக்கணும் இல்லையா, செக்ஸ் எஜுகேஷன், குட் டச், பேட் டச், இத பத்தியும் சொல்லி கொடுக்கணுமா? கண்டிப்பாங்க. பிகாஸ் இப்ப வந்து எல்லாரும் ஃபைட் பண்ணது வந்து இந்த செக்ஷுவல் அபியூஸ் தான் ரொம்ப ஃபைட் பண்றாங்க. இந்த மாதிரி அபியூஸ பத்தி யாருமே யோசிக்கிறது இல்ல. பாத்தீங்கன்னா பாய்ஸ் 12 ஆன உடனே அவங்க கொஞ்சம் மெச்சூரிட்டி இது கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிடும். சோ அவங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து சொல்றதுல தப்பே இல்லை. அதுவும் என்னன்னா அவங்களுக்கு சொல்லும் போது அதோட விளைவுகள் நம்ம சொல்லணும். முக்கியமா நம்ம வந்து நீ குடிச்சா தப்பு, நீ குடிக்க கூடாதுன்னு சொன்னா கண்டிப்பா அது பண்ணுவாங்க. நீ குடிச்சா இப்படி எல்லாம் ஆகும், நீ குடிக்கலனா நீ இப்படி இருப்ப, அந்த மாதிரி there is a way of saying it. comparison and way of saying it எடுத்து சொன்னாக்கா. இப்ப கேர்ள்ஸ்க்கே நம்ம கவுன்சிலிங் பண்ணும்போது நீங்க குடிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிறக்க போற குழந்தை வந்து it won't be a normal child. அந்த fetus கண்டிப்பா அஃபெக்ட் ஆயிடும். அந்த பயத்திலேயே பாதி பேர் விட்டுடுவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், நீங்க இப்ப நல்லா சந்தோஷமா இருக்கீங்க, பட் அந்த மாதிரி குழந்தை பிறந்தா நீங்க காலம் பூரா அந்த குழந்தையோட நீங்க இருக்கணும். அதை கண்ணு முன்னாடி பார்த்து அதோட ஒரு பனிஷ்மெண்ட் வேற எதுவுமே வேண்டாம். கண்டிப்பா ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் இதெல்லாம் ஒரு அடிக்ஷன் தான். இன்னைக்கு எங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் நான் சொல்ல விரும்புறது, அவங்க லைஃப்ல என்ன ப்ரையாரிட்டின்னு அவங்க முதல்ல ரியலைஸ் பண்ணும். அது ரியலைஸ் பண்ணாதனாலதான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வழி தவறி அவங்க போற காரணமே. அண்ட் மோர் ஓவர் பேரண்ட்ஸ் வந்து நிறைய வீட்டுல டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு மீல் வந்து சேர்ந்து உட்காந்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அவங்க பையன் என்ன பண்றான், என்ன படிக்கிறான். இப்போ சில அப்பாக்களை கேட்டீங்கன்னா பையன் என்ன படிக்கிறான்னு அவங்களே யோசிச்சு 8ஆவதுமா கடைசியில அந்த பையன் 10th படிச்சுட்டு இருப்பான். ரொம்பவே ஏன்னா அவங்கள பிளேம் பண்ண முடியாது, அது அவங்க ஆபீஸ் பிரஷர் 1000 காரணம் இருக்கலாம். பட் அந்த குழந்தைக்கு வந்து தான் என்ன பண்றோங்கிறது பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப அக்கறை எடுத்தா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குடும்ப நல ஆலோசகர் சாந்தினி ஸ்ரீனிவாசன் பேசினதுல 2 விஷயங்கள் நம்ம மனசுல வச்சுக்கணும். 1, பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்காங்களா அப்படின்றத அப்பப்போ உறுதி செஞ்சுக்கணும். 2வது, தங்களுடைய குழந்தைங்க நல்ல பிரஜைகளா வரதுக்கு அவங்களுக்கு கொடுக்கற சுதந்திரத்துல அப்பப்ப தலையிட்டாலும் தப்பில்ல அப்படின்றதுதான் இன்றைய நிகழ்ச்சி மூலமா நம்மளுக்கு தெரிய வருது. மேலும் வேறு சில வாழ்க்கை கதைகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு.